ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 1 ஜேம்ஸ் chapter 1 verse 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அருமையான 3 ஆலோசனைகள். ஒன்று, நாம் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நாம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். There are 3 important advices. The word of God says we need to shift to listen. We need to have the eagerness to listen. How are we listening today? When somebody says something to us, we get irritated. We don't want to listen. We don't want to do. We want to do whatever we like. That is the way, the attitude of the people in this world. The husband tells his wife some good advices. She doesn't want to listen. She wants to do whatever she likes. That is the way the world. But the word of God says we need to be careful to listen to what others says, what God says. நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். சின்ன சாமுவேல் தேவாலயத்தில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். அந்த நித்திரையிலும் எழும்பி அவன் அந்த இடத்துல பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பேசுவதற்கு பொறுமையாயிருங்க. Be patient to speak out. There are people, they speak suddenly without any hesitation. They speak speedily without listening. That is not going to help them. Word of God says, shift to speak. பேச பொறுமையா இருங்க. வேகமா பேசாதீங்க. கேட்டு புரிந்து கொண்டு பேசுங்க என்று சொல்கிறது. 3வது, கோபப்படுவதற்கு தாமதமாயிருங்க. Slow to anger. We need to be very slow to become angry on somebody, to become mad at somebody. We do not know what is right, what is wrong. We are not the judge to judge some people. That is why people bring quarrels between people. We need to be very careful. The word of God says we need to be very slow to mad at somebody. கோபப்படுவதற்கு தாமதமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி பேசுகிறோம்? எப்படி கேட்கிறோம்? எப்படி கோபப்படுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு சரியான முறையிலே இந்த நாளை நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.